அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோல நாம டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்ட் 5 வீடியோ பார்க்க போறோம். பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தமிழகத்தில் எங்கு முதல் முறையாக மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டத்தை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார். அப்ப மக்களை தேடி ஆய்வகம் சேவை அப்படிங்கிற ஒரு திட்டம், சரிங்களா, அது எங்கே ஃபஸ்ட்டு தொடங்கி வைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஒரு திட்டம் இருக்குன்னா அது எந்த டேட்டில் தொடங்கினாங்க அதுவும் முக்கியம். அடுத்தது எங்கே ஃபஸ்ட்டு வந்து தொடங்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸு கேட்பாங்க, சரிங்களா. பாருங்கள், அப்போ எங்கே தொடங்கி வச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு கன்னியாகுமரியில். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தொல்லவிளை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம். அப்போ கன்னியாகுமரியில் தான் இந்த மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டத்தை தொடங்கி வச்சாங்க, சரிங்களா. அப்ப இந்த மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம்னா என்னது பாருங்க. இதன் மூலம் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலேயே பொதுமக்கள் 63 வகையான பரிசோதனைகளை செய்து கொள்ள முடியும். அப்ப எல்லா பக்கம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயே போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பொதுமக்கள் 63 வகையான பரிசோதனைகளை என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயா செஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இது ரொம்ப ஒரு முக்கியமான திட்டங்க, நம்ம தமிழகத்துடைய திட்டம், மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம். எப்படியோ திட்டத்தை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கூட நம்மளை கேட்டுடலாம், சரிங்களா. அதாவது யூனிட் 9ல கேட்கலாம், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்து அந்த டாப்பிக்கில் கேட்கலாம், ஒரு 2 கொஷின் கூட கேட்கலாம். ஏன்னா இப்போ பட்ஜெட் அறிவிப்புகள் இருக்குங்காட்டி ஏதாவது ஒரு 2 ஸ்கீம்ஸாவது கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். அடுத்தது, கர்நாடகத்தில் தற்போது பரவி வரும் கேசனூர் வனநோய் என்னது? அதே மாதிரி இந்த டிசீஸும் அந்த மாதிரி தான் நிறைய கேட்குறாங்க, சரிங்களா. அப்போ கர்நாடகத்தில் கேசனூர் வனநோயின்னு சொல்லிட்டு ஒன்று பரவி வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரங்கு காய்ச்சல். குரங்கு காய்ச்சலை தான் என்ன சொல்கிறாங்க, கேசனூர் வனநோயின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேசனூர் வனநோயின்னு சொல்கிறாங்கன்னா, கேசனூர் வனப்பகுதியில் கடந்த 1957 கண்டறியப்பட்ட வைரஸ் தொற்று மூலம் இந்த காய்ச்சல் பரவி வருகிறது. அப்போ 1957 கேசனூர் வனப்பகுதியில் இதை வந்து என்ன பண்ணாங்க, கண்டறிஞ்சாங்க. அந்த வைரஸ் தொற்று மூலமாக தான் இந்த காய்ச்சல் வந்து பரவி வருதுன்னு சொல்றாங்க, சரிங்களா. அப்போ இது எதன் மூலமாக பரவுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தொற்றுக்குள்ளான உண்ணிகளால் கடிக்கப்பட்ட குரங்குகள் கால்நடைகள் மூலமாக இந்த வைரஸ் பரவுகிறது. அப்போ தொற்றுக்கு உண்ணிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது குரங்குகளையும் கால்நடைகளும் கடிச்சிச்சு அப்படின்னா அதன் மூலமாக என்னது நமக்கு வந்து பரவுது. அதாவது கால்நடைகள் மூலமாக இந்த வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இது இந்த மாதிரி இராணுவ பயிற்சி. அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க. இந்த இராணுவ பயிற்சி, காலாட்படை பயிற்சி, கடற்பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையில நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, என்ன பெயரில் நடந்துச்சு, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. பாருங்கள். இங்கு இந்தியா ஜப்பான் கூட்டுறவு ராணுவ பயிற்சி தர்ம பாதுகாவலர் என்ற பெயரில் நடைபெற்றது. எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பிக்கானேர் அப்படிங்கிற பகுதியில். அப்போ தர்ம பாதுகாவலர் அப்படிங்கிறது பேர். அந்த தர்ம பாதுகாவலர்னா என்னன்னா ஒரு இராணுவ பயிற்சி. எந்தெந்த நாடுகளுக்கு இடையான இராணுவ பயிற்சி, இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான ஒரு இராணுவ பயிற்சி. எங்கே நடந்துச்சு, ராஜஸ்தானில் பிக்கானேர். இதுலேயும் 3 கொஷின் இருக்குது, சரிங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க. எந்த துறைமுகத்தை நாட்டின் முதலாவது பசுமை ஹைட்ரஜன் துறைமுகமாக மாற்றும் வகையில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை கட்டமைக்கப்பட்டுள்ளது? அதாவது ரொம்ப முக்கியமானது, எந்த துறைமுகத்தை நாட்டின் முதலாவது பசுமை ஹைட்ரஜன் துறைமுகமாக மாற்றணும் அப்படிங்கிறக்காக கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஆலை அங்கே அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகம். நாட்டின் முதலாவது பசுமை ஹைட்ரஜன் துறைமுகமாக எதையை மாற்ற போகிறாங்க, வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தை மாற்ற போகிறாங்க. அதற்காக அங்கு கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை கட்டமைக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க. அடுத்தது லோக்பால் அமைப்பு, பாலிட்டியில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். லோக்பால் அமைப்பின் தலைவராக யாரை குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார்? யாரைன்னு பார்த்தீங்கன்னா A.M. கான்வில்கர். இதில் பாருங்க, அப்போ லோக்பால் அமைப்பின் தலைவரை யார் நியமிக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் இருக்கு பாருங்க, குடியரசுத் தலைவர். அப்போ லோக்பால் அமைப்பின் தலைவரை யார் நியமிக்கிறாங்க, குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க. யாரை நியமிச்சிருக்காங்க இப்போ, A.M. கான்வில்கர். அவர் என்ன வந்திருக்காருன்னா முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி, சரிங்களா. அப்போ இதற்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா பினாக்கி சந்திரகோஸ் தலைவராக பதவி வகித்தார். இதற்கு முன்னாடி யார் இருந்தாங்க, பினாக்கி சந்திரகோஸ் இருந்திருக்காரு.
இவர் 2022 பதவி காலத்தை நிறைவு செய்த பின்னர் அந்த அமைப்புக்கு முன்னாள் நீதிபதி பிரதீப் குமார் மொஹந்தி பொறுப்பு தலைவராக பதவி வகித்தார். அப்போ பினாக்கி சந்திரகோஸ் இருந்திருக்காருங்க முன்னாடி. அவர் 2022 வந்து அவர் ஓய்வு பெற்றுட்டாரு. அப்போ யாருமே அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் பொறுப்பு தலைவராக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் மொஹந்தி. ஓகேங்களா, இந்த பேரில் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு வச்சுக்கணுங்க. அப்போ அட்லீஸ்ட் அதை வச்சாவது நம்ம எலிமினேட் பண்ணலாம், அதுக்காக தான். ஓகேங்களா, பாருங்கள், இன்றைக்கான 5 கொஷின் முடிஞ்சிருச்சு. ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா, எது பார்த்தோன்ட்டு. பாருங்கள், ஃபஸ்ட்டு மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில். இதன் மூலமாக என்னதுங்க, ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே பொதுமக்கள் எத்தனை வகையான பரிசோதனைகளை செய்து கொள்ள முடியும்? 63. இதையும் கேட்கலாம், சரிங்களா. அடுத்தது கேசனூர் வனநோய் அப்படிங்கிறது என்னதுங்க, குரங்கு காய்ச்சல். அது கேசனூர் வனப்பகுதியில் கண்டறியப்பட்டது. இது குரங்குகள் கால்நடைகள் மூலமாக பரவுகிறது. அதே மாதிரி தர்ம பாதுகாவலர் அப்படிங்கிறது ஒரு இராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் ராஜஸ்தான் பிக்கானேர் அப்படிங்கிற பகுதியில் நடந்துச்சு. அடுத்தது, நாட்டின் முதலாவது பசுமை ஹைட்ரஜன் துறைமுகமாக எந்த துறைமுகத்தை மாற்ற போகிறாங்க? வஉ சிதம்பரனார் துறைமுகம். அடுத்தது, லோக்பால் அமைப்பின் தலைவராக யாரை குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார்? AM கான்வில்கர். அவர் யாருங்க, முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா, இன்னைக்கான பார்ட் முடிஞ்சதுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.